முதல்ல எப்படி வந்ததுன்னா, நம்ம ஆரணிலேருந்து யாரோ ஒரு சாமியார், மலையாள சாமியார் அப்படின்ட்டு திண்டிவனத்தில் வர்றாரு அப்பா. மலையாள சாமி ஏதோ வர்றாரு, நம்ம வீட்டு குடும்பத்துக்காக ஏன்னா நல்லது கெட்டது கேட்க போகலாம் அப்படின்ட்டு கேட்க போகிறது தான். அப்போல்லாம் வந்து கிராமத்தில் ஒரு சொற்பொழிவு நடத்திட்டுருக்கார், அதாவது பேச்சு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறதுக்கு அங்கே போயிருக்கார். இவங்க நான் ஒரு 4 பேர் இங்கேருந்து பார்க்கறதுக்கு போகிறாங்க. போகும்போது கிராமத்துக்குள்ளே போகணும், பஸ்ஸு இங்கேயே நின்றுடுது. கிராமத்துக்கு ஒரு ஏரிக்கரை தாண்டி போகணும் அந்த கிராமத்துக்கு. அப்படி போகும்போது போகிற பாதையில் இவங்களுக்கு ஒரு இதில் 4 பேரில் ஒருத்தர் வந்து பாம்பை குறுக்கு போகும்போது அழுதுறாரு, பயந்துடுறாரு, மெரிச்சிடுறாரு. அது என்ன ஆகுது, அந்த பாம்பு வந்து இவர் ஒரு பக்கம் ஓடுறாரு, பாம்பு ஒரு பக்கம் ஓடுது, தெரிச்சு ஓடுது. அப்போ என்ன ஆகுது, அங்கே சொற்பொழிவில் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, அவர் கூட இருக்கிற சீடன் அப்பாவை கவனிச்சிட்டு இருக்கும்போது போன்னு ஒரு பாஷை, மலையாளத்து பாஷையில் விரட்டுறாரு. ஏதோ ஆன்மீக கதை பேசும்போது அவர் விரட்டுறாரு, விரட்டிட்டு மீண்டும் ஆன்மீகத்தை பற்றியே பேசிக்கிறார். இதை சீடன் கவனிக்கிறான் அப்பாவுக்கு. இவங்களும் எப்படியோ முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்த்துட்ருக்காங்க, இன்னும் உள்ளே போய் அப்பாவை பார்க்கல. அப்படியே சொற்பொழிவு முடிஞ்ச உடனே இந்த சீடன் கேட்குறான், நீங்கள் சமயம் தான் நடுப்புற வந்து ஒரு வார்த்தை விட்டீங்களா அப்பா, இது என்ன விஷயம் அப்படின்ட்டு. இவர் சொல்கிறார், ஆரணிலேருந்து ஒரு 4 பேர் வந்தாண்டா, வர வழியில் ஒரு பாம்பை மிச்சிட்டான், அதை துரத்தி விட்டேன்டான்னு சொல்லுவார். அப்போ ஆரணிலேருந்து இப்போ 4 பேர் வந்து அவனுக்கு கூப்பிட்றான்னு சொன்னீங்கன்னா, இவங்க போய் யார் இங்கே ஆரணிலேருந்து 4 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கூப்பிடும் போது இவங்க தகிச்சு போய் நிற்கிறாங்க. நாம் யாருன்னே அவருக்கு தெரியாது, ஆரணிலேருந்து வந்ததா எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு, ஐயா நாங்கள் தான் ஐயா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போவாங்க. அப்போ பாம்பு மெரிசா இருப்பார், அவர் மட்டும் கூப்பிட்டுங்க, வாடா இந்த இடம் தானே மெரிச்சேன், ஒன்றாவது சரியாக போச்சு, பயப்படாதா நான் தொடுத்தி விட்டேன். அதை கண்ட அதிசயத்தில் நாம் அங்கே பாம்பு மெரிச்சோன்றத இவர் எப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்ற ஒரு மன சந்தோஷம், ஒரு எப்படி சொல்கிறதுனா அவர் ஐதே போயிட்டார். அந்த சொல்லும் போது அவர் அழுவார், கண்ணில் தண்ணி விடுவார். அப்பாவுடைய இதை பற்றி பேசும்போது அவர் கண்ணில் தண்ணி வரும், அந்தளவுக்கு மனம் உகந்து பேசுவார். அப்போ தான் கேட்டார், ஐயா நீங்கள் எங்கள் ஆரணிக்கு வரணும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கும்போது, ஆசிரமம் கட்டுங்கடா வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். அதோட வந்தாங்க, ஆளுக்கு 50 பைசா, 4னா 10 பைசா, எல்லா சில்லறையெல்லாம் சேர்த்து ஒரு 175 ரூபாயில் இந்த இடத்த வாங்கினாங்க. இந்த இடத்த வாங்கினாங்க. ஆனால் ஆசிரமம் கட்டுங்கடா வரேன்னு சொன்னார். ஆசிரமம்னா என்னன்னு தெரியாது இவங்களுக்கு. அது குடியில் அமைக்கிட்டா இல்லை கட்டடமாக அமைக்கிட்டா அப்படின்னு ஒரு பிளானிங் தெரியல. தெரியாமல் இவங்களுக்கு முயற்சிட்டு இருக்காங்க. அவர் அப்பா வடகராவிலேருந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா இந்த பங்கன்ட்டு சிவானந்த தாஸ்ன்ற ஒரு கூப்பிட்டு ஆரணியில் இடம் வாங்கியிருக்கானுங்கடா ஆசிரமம் கட்டினன்ட்டு. ஆனால் அவனுங்களுக்கு என்ன இதுன்னே தெரிய மாட்டேது. நீ போயிட்டு திருவண்ணாமலையில் சிவா இருப்பான், அவனை இட்டுக்கிட்டு போய் அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டு வாங்கடான்னு சொல்கிறாரு. அப்போ சிவானந்த தாஸும் திருவண்ணாமலையில் காட்டு சிவாவும் இங்கே வந்து தங்கி அவங்க சிவானந்த தாஸ் பேர் தான் முதல் நம்பர் பேர். 13 பேரில் இந்த இடம் நிர்ணயிக்கிட்டாங்க. 13 பேரில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து சிவானந்த தாஸ். அவர் பேரில் இந்த பத்திரத்தை நிர்ணயிச்சு இந்த கட்டடத்தை இங்கேயே உக்காந்து இந்த மாதக்கணக்கில் கட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பா வருவார்ன்ற நம்பிக்கையில் இவங்களும் இருந்துட்டுருக்காங்க. 49 பயணியில் சமாதி ஆகிறார் அப்பா. அப்பா சொன்ன வார்த்தை பொய்யாவாதுன்ட்டு இன்றைக்கி வரைக்கும் நிர்வாகம் இங்கே வந்து அப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு இந்த நிர்வாகம் ஓடிக்கிட்டு இருக்கு. சமய சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் பாயடைஞ்சது, போனது வந்தது, திருப்பி சரியான முறைக்கு வந்துடுச்சு ஆசிரமம். இன்றைக்கி ஆரணி ஆசிரமம்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஆசிரமம்னு வைக்கிறீங்க, ஆலயம் தானே வைக்கணும் அப்படின்னு. அப்படியும் ஒரு ஈடு ஆலயம்னு வச்சாங்க, அது நிலையாக இல்லை. அது பிரச்சனையில் போகும்போது கோர்ட்டில் இது ஆசிரமம்னு போட்டிருக்குது, நீங்கள் எப்படி ஆலயம்னு வச்சிங்க, ஆலயம்னு வச்சா அவன் வித்துட்டு போடுவான்
ஆசிரமம் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்துலேயே ஆசிரமம் எழுதப்பட்டு அது ஆசிரமம் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதே நீங்கள் ஆலயம் மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆசிரமனே மாற்றிட்டாங்க. இப்போவும் வித்தியார்த்திங்க யாருன்னா கேட்பாங்க, அது எப்படி நீங்கள் இல்லம் தானே வைக்கணும், ஆலயம் தானே வைக்கணும், 5 ஆசிரமத்தை தவிர நீங்கள் ஆசிரமம் வைக்கக்கூடாதுன்னு. எங்களுக்கு என்ன தெரியும்? பத்திரமே வெள்ளைக்காரன் பத்திரத்தில் எழுதி வச்சுக்கிது ஆசிரமன்ட்டு. நாங்கள் என்ன புதுசாக நிர்ணயிக்க போகிறோம்? அதை பற்றி ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு தெரியாது ஐயா. அப்போ நிர்ணயிக்கப்பட்டது அதுதான். அப்பா வாயால் சொன்ன வார்த்தை ஆசிரமம் கட்டுங்கடான்னு சொன்னாரா, ஆலயம் கட்டுங்கடான்னு சொல்லவே இல்லை. அவர் ஆசிரமம் கட்டு நான் வரண்டான்னு தான் சொன்னார் தவிர ஆலயம் கட்டு இல்லம் கட்டு அப்படின்னு சொல்லவே இல்லை. அது பெரியவங்க சொன்னது தான். அவங்க பெரியவங்களாக சொல்லி அந்த பத்திரத்தில் ஏதப்பட்டது தான். இன்றைக்கி வரைக்கும் பத்திரம் தான் எங்களுக்கு சாட்சியை தவிர வேறு எதுவும் சாட்சி. அதனால் அப்படிப்பட்ட இந்த ஆசிரமம் வந்து நிர்வாகம் எடுத்து பல மகான்கள்லாம் இங்கே வந்து சித்து விளையாடுது. சித்துக்குனால உருவாக்கப்பட்டது செயல் வந்தது. உறவாங்க யாருன்னே தெரியாமல் வருவார், தங்குவார். நம்ம அத்தர் வந்து அவர் நிறைய மகான்களை இட்டுன்னு வந்திருக்கார். அப்படி வந்து ஒரு மகான் வந்து இவர் எங்கன்னா ரோட்டில் யாருன்னா பார்த்தாருன்னா பிச்சைக்கார வடிவில் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் இவர் முதல்ல அவங்க தான் ஃபாலோ பண்ணுவார். இவர் ஒரு வார்த்தை சொல்வார், மகானுங்கள்லாம் எந்த வடிவத்தில் இருப்பானுங்க, அது நம்ம சித்த வித்தையில் என்றைக்கு நம்ம சரியான முறையில் கதி எடுத்து தியானம் பண்ணுறோமோ மகானுங்களை நீ நேரடியாக சந்திக்கலாம். ஆனால் எங்கே இருப்பாருன்றது நீ கண்டுபிடிக்கலாம். அவனுங்க குப்பை தொட்டிலையும் சேக்கடையிலையும் காவாயிலையும் தான் இருப்பானுங்க, இதை நீங்கள் கவனிக்கணுன்றாங்க. அவனுங்க வடிவம் பிச்சைக்கார வடிவிலையும் மனிதன் தொடாத இடத்துல தான் இருப்பானுங்க, அவங்கள தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்ததும் நாங்களும் இன்றைக்கி அந்த மாதிரி மகான்களை நிறைய பார்க்கணும். எங்கள் அனுபவத்துலேயே வந்து இன்றைக்கி வரைக்கும் இப்போ கூட ஒரு அம்மா இருக்குது இங்கே. அந்த அம்மா என் வயசுக்கு பார்க்குறேன். இன்றைக்கி எனக்கு வயசாகி போச்சு, அந்த அம்மா வயசு ஆகலை. இப்போ கூட சரி, அந்த அம்மா எப்படி அந்த நிலையில் இருக்காங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிறேன்டான்னா, நான் ஒரு பஜாஜ் கப்பு ஒன்று வச்சுருப்பேன், அதில் சிவானந்தர் ஃபோட்டோ ஒட்டி இருப்பேன். அப்போலாம் நான் போய் அங்கே நிறுத்திட்டு டீ சாப்பிட போவேன். அப்போ போனால் அந்த வண்டியை ஒரு 3 ரவுண்ட் அடிக்கும் அந்த அம்மா வந்து. ஆளை பார்த்தாலே அப்படி ஒரு அந்த பார்வைலாம் வந்து அனாவசியமாக நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு செகண்டில் பார்த்து திருப்புவாங்க கண்ணை நம்மளை பார்த்தா. அப்போனா என்னடா இந்த வித்தையுடைய செயல்பாடு, இந்த ஜீவனுடைய டச்சு மகானங்களையும் பார்க்க சொல்லும். அவர் கண்ட அனுபவங்கள் தான். அப்படி ஒருத்தர் இட்டுன்னு வந்தார், என் ஆசிரமத்தில் நீங்கள் தங்கணும், உங்களுக்கு நான் பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இட்டுன்னு வந்தார் அத்தர். அவர் என்னன்னாரு, ஒரு கண்டிஷன் போட்டார், நான் வருவேன்டா கூட, நான் எப்போலேருந்து வரணும், எனக்கு நீ என்னென்ன செலவு பண்ணுறியோ அத்தனையும் எழுதி வைக்கிதான் தான் நான் வரேன், இல்லைன்னா நான் எப்படியே போடுவேன்டான்னா. சரி சாமி நீங்கள் வந்தால் போதும், நான் எழுதி வைக்கிறேன். அதே மாதிரி எழுதி வைக்கிறாரு, செலவு பண்ணுறாரு. போகிற நாள் பார்த்து ஒரு நைட்டு மட்டும் ஒரு சில மூலிகைங்களை எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு வந்து ஒரு ஏக வளர்த்திக்கிறார். இங்கே தான் உள்ள ஆள் ஏக வளர்த்தினாரு. இவர் எதுக்கு வளர்த்தினாருன்னு அவரும் கேட்க மாட்டார். அவர் எப்பவுமே மகான்களுடைய செயல்பாட்டில் தலையிட மாட்டார். அவங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு கற்றுக்கணிப்பில் அவர் இருப்பார். அவர் கரெக்டாக புரிஞ்சுக்குவார். யாரையும் என்ன பண்ண, ஏன் என்ன வளர்த்துற, ஏன் என்னன்னு கேள்வி கேட்க மாட்டார் அத்தர். மறுநாள் காலையில் வண்டி ஏற்றுறாரு, எங்கேயோ திருவண்ணாமலை எங்கேயோ ஏற்றுறாரு. அப்போ நான் கிளம்பிட்டுனா, நீ என்ன பண்ணுற, ராத்திரி குப்பை ஆக்கிட்டு வந்துட்டேன் நான், அதை பெருக்குடா, பெருக்கும் போது கவனித்து பெருக்குடான்னு. அப்புறம் அதே மாதிரி இவர் வந்தார், ஏற்றிட்ட வந்து பெருக்கும் போது ஒரு குண்டுமணி அளவு தங்கம், ஒரிஜினல் பியூர் தங்கம், அதை எடுத்து போய் கடையில் கொடுத்தா இவர் என்ன செலவு பண்ணாரோ அது வரைக்கும் கரெக்டாக விற்கும். என்ன செலவு பண்ணாரோ அவருக்கு என்னென்ன செலவு பண்ணின்னு வந்தார் இந்த ஒரு மாசமா, அவ்வளோ காசு கரெக்டாக கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கல. அவர் இட்டு போய் வண்டி ஏற்றுற வரைக்கும் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி திருவண்ணாமலேருந்து சைக்கிளில் வருவார் அத்தர். அப்போ ஒரு சாதுவை பார்த்துட்டு இவரை நம்ம ஆசிரமத்துக்கு இட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஐயா நீங்கள் இந்த மாதிரி நான் ஆரணியில் நம்மளோட ஆசிரமம் இருக்குது, வாங்க தங்கி உங்களுக்கு. அவர் எப்பவுமே வந்து சம்பாதிப்பார், மோட்டர் காயெல்லாம் கட்டுவார், எலக்ட்ரிக் வேலை பண்ணுவார். அந்த காசுலாம் நிறைய பேருக்கு சாப்பாடு அன்னம் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருவார்.
காலையிலேருந்து சம்பாதிச்சாருன்னா சாயந்தரம் இடுப்பில் ஒரு துட்டு இருக்கக்கூடாது, சம்பாதிச்ச துட்டு. அது அவருடைய கடமை. அப்போ செலவு பண்ணிவிடுவார், எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவு பண்ணிவிடுவார். அப்போ அந்த மாதிரி சாதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குற பழக்கம் அவருக்கு, அத்தருக்கு. அவர் அந்த மாதிரி இட்டுன்னு வரும்போது கலசப்பாக்கம் வரைக்கும் வந்துக்கிறாங்க 2 பேரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாறையில் கல் போட்டு வைப்பாங்க ரோட்லலாம். அப்போ அந்த கல் மேலே உக்காந்துருக்காங்க மரத்துங்களையும். 2 பேர் இவர் உக்காந்தாரு, இவரும் உக்காந்துனாரு. அப்போ மேலேருந்து ஒரு தவக்கில் காக்கா கந்தலாக கொத்தி சாப்பிட்டு அது மேலேருந்து தவறி வீந்து போகுது. தவறி வீந்தும் போது இவர் மேலே வீந்து கூட வந்தார் இல்லையா அவர்கிட்ட வீதி அதோட கர்மன்ட்டு ஒரு குச்சி ஒன்று எடுத்து அதை தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டா அது முழுமை பெற்று முயசாக ஏந்து போகுது. இதை இவர் கவனிச்சிட்டார் அத்தர். இவரெல்லாம் நம்ம இட்டு போய் நம்மளால் சாப்பாடு போட முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டார். உடனே அங்கேருந்து அவர் என்ன நினச்சாரு, என்னடா ஆச்சு உம்மனா கஞ்சி போச்சா, போடா இங்கே ஒரு கம்நாட்டிக்கிறான். அப்போ பூண்டி மகான் இருக்கார். கட்டி தீனி போட முடியாது. அப்போ பூண்டி மகான் இருக்காரு. அவரை நான் பார்த்துட்டு அவரை கம்மநாட்டின்னு இவர் சொல்கிறார். அந்த கம்மநாட்டி இருக்கிறான் மடையன், அவனை நான் பார்க்கணும், நீ போடா இப்படியா அப்படின்னு சொல்லி அமைச்சது. அப்படி பல விஷயத்தில் மகானுங்களை பார்த்தது அத்தர். பருவதமலையெல்லாம் கடம்பரப்படி இவர் தான் அடித்தார். அப்படியா? உடஞ்சி போனது மொத்தம் இந்த காலத்தில் அடித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உடஞ்சி போனதெல்லாம் இவர் ஈயம் ஜென்ரேட்டர் முதுகில் கட்டி போய் படியை அடித்தவர் இவர். பருவதமலை படிக்கட்டு அடிச்சவரு இவர் ஒருத்தர். அதுக்கு உண்டான ஆளுங்க இங்கே இருக்காங்க. ஆள்லாம் அதுக்கு உண்டான கூட போனவங்கலாம் இன்னும் இருக்காங்க. ஒரு சில பேர் கேன்டீன் சரிப்பு கேன்டீன் பாய் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் கிளம்பிட்டாங்க. அதில் அவர் இந்த மாதிரி நிறைய இந்த சித்த வித்தையை பற்றி அத்தர் சிறப்பாக சொல்லுவாங்க. வித்தையினுடைய பலன் என்ன, இதனுடைய செயல்பாடு என்னன்றத மகானங்களை சந்திக்கக்கூடிய ஜீவராசிங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நம்ம கூடவே நின்னா கூட ஜீவராசிங்க எதையும் நம்மளை தீண்டாது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டு எங்கேனாலும் உட்காரு, காட்டில் உட்காரு, மோட்டில் உட்காரு, எங்கேனாலும் இந்த ஜீவம் அப்படியாப்பட்டது, அப்பாவுடைய வித்தை அப்படியாப்பட்டது. இந்த உலகத்திலே பெரிய பொக்கிஷன் அப்பாவுடைய வித்தை தான்றத அவர் ரொம்ப சிறப்பாக. அதை நம்பினவனுக்கு மட்டும்தான் வித்தை. மற்றபடியே மேலோட்டமாக இருக்கிறவன் போராடுவான், வருவான், போவான், காட்சி பொருளாக இருக்கிறவனுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. அதை ஆய்ந்து செயல்பட்டு போகிறவனுக்கு மட்டும்தான் அந்த வித்தை செயல்படுமே தவிர காட்சி பொருளாக இருக்கிறவனுக்கெல்லாம் செயல்படாது. அவ்வளோ இருக்கு. நீங்கள்லாம் அப்படி இருக்காதீங்க. அப்பாவுடைய வித்தையை நம்புங்க. அந்த வித்தையை தவிர இந்த உலகத்தில் முழுமையான சொத்து எதுவுமே கிடையாது. எல்லாமே வீணாக போன சொத்து தான். அவர் வித்தை மட்டும்தான் உங்களை கூடவே இருக்க வேண்டிய சொத்து. அந்த சொத்துக்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீ சொன்னவரில் அவர். அதனால் இது அவர் கடைசி ஒரு 3 நாள் இருக்கும்போது அவர் உள்ள படுத்திருப்பார், வெளியே படுத்திருப்பார். வெளியே படுத்திருக்கும்போது எல்லாமே இதெல்லாம் கிடையாது, முள்ளுக்காடாக இருக்கும். முள்ளுக்காடு. அப்போ என்ன பண்ணுவார், திடுக்குன்னு மணி ஒரு 12-1 சுமாராக நைட்டு நல்லூரில் உள்ளேருந்து ஒரு குரல் கொடுக்கு 2 கதவு சாக்கிட்டு இருக்கும். அவர் யோன்னு கூப்பிடுவார், நான் அண்ணான்னு கூப்பிடுவேன். யோன்னு என்னன்னா என்னையா என்ன தெரியுமான்றாரு. எனக்கு ஒன்றும் தெரியல. நான் சரி பத்திரிக்கையானவர் கம்பெனி அப்படியே கொடுத்துரு. மறுநாள் அதே மாதிரி அதே டைமில் கூப்பிட்டேன். யோன்னு வர என்னன்னு. அப்புறம் இங்கே ஏன் பத்துங்கிறேன்ட்டு சும்மா பத்துங்கிறேன். நான் வேறு ஒன்றும் எதிர்பார்க்கலையே, ஒன்றும் இல்லைண்ணா. சரின்ட்டு முடிஞ்சு போச்சு. அன்றைக்கும் பத்து. நாளைக்கு அம்மா வந்தோன்னா இன்னைக்கு 2 நாளுக்கு தாம்மா சார். அப்புறம் ஒரு நாள் 3ஆவது நாள் என்ன பண்ணார், அவராக சொல்கிறார் யோன்னார். அவர் உள்ளே படுத்துன்னு பேசுகிறார், நான் வெளியே படுத்துங்கிறேன். யோன்னார் என்னன்னா அப்சரன்ற பாதி இருந்தான், எதையுமே கொடுக்கல அப்படின்னு நினைக்காத. உனக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு சொத்து உபதேசமாக கொடுத்துருக்கேன். அப்பாவுடைய சொத்து உபதேசமாக கொடுத்துருக்குறேன்.
அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அப்படியேற்பட்ட சொத்து நான் உனக்கு தீட்சையாக கொடுத்துருக்குறேன். அதை தவிர மேல் கொண்டு உனக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீ அதை பயிற்சி பண்ணி ஃபாலோ பண்ணுங்களா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, நான் நாளைக்கு அம்மா இன்னைக்கு அதே படுத்துருக்கோம். அடுத்த கட்டத்தில் அவர் கூட நான் ஒன்று தான் இருந்தேன். அவர் என்ன பண்ணாரியோ, இதுக்கு மேலே உனக்கு வேலை இல்லை, வீட்டுக்கு போயான்ட்டு. சரின்ட்டு குரு சொல்கிறாருன்ட்டு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. சரி, எனக்கு வீட்டுக்கு போய் அப்படி கொஞ்சம் தொலைவு போனோன்னு கூப்பிட்டுயோன்னாரு. என்ன, நான் வர்றது கொஞ்சம் வெடி நேரமாவா அப்படின்னாரு. சரி, என்னவோ சொல்கிறாருன்ட்டு வந்தாக்கா இந்த மாற்றம் எனக்கு இருக்கு. அங்கே அவர் ஒரு மாற்றமாக உட்காந்துங்கிறார். ஒரு நினைவுன்னா, அவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிக்கிறாரு. ஜெயலலிதா ஒருத்தரும் நானும் அவர் கூட இருக்கும்போது, ஒரு வித்தியார்த்தி தன் நிலை பெற்று சமாதி நிலைக்கு வரும்போது அந்த அவங்களுடைய செயல்பாடு பார்ப்பாங்க, செய்வாங்க, ஆனால் பேச மாட்டாங்க, நிலை தடுமாற்றம் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு நிலையில் இருப்பாங்க. நீயே குரல் கொடுத்தா கூட அது அவங்களுக்கு இப்போ தெரியும், ஆனால் பதில் வராது, மாற்றம் தெரியும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, அவரை உட்கார வச்சு 2 பக்கம் தீபம் போட்டு 2 பக்கம் அவரை கண்டாக உட்கார வச்சு தீபம் போட்டு இந்த அப்பாவனுடைய காதில் ஊதுங்க. ஒரு நிலை இருந்தால் திரும்பி வருவாங்க, இல்லை நிலை அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு தமாசா போகும்போது வரும்போது அவருக்கு அவர் கூட வரும்போது அவர் சொல்லுவார். அதேமாரி வெடி நேரம் நான் சென்னடா ஐயா வர்த்தனர் வந்து இந்த இடத்துல அவர் ஒரு மாற்றமாக உட்காந்துங்கிறேன். நான் குரல் கொடுக்கல, முகம்லாம் வந்து ஒரு இன்னதுன்னு எனக்கு அப்போ சின்ன வயசு, எனக்கு சொல்ல தெரியல. அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு யாரும் ஆளும் கிடையாது. எங்கள் மச்சாங்காரன் ஒருத்தன் கூட இப்படி ரோடு அவங்க கூப்பிட்டு, ஐயா ஒரு நிலம் மாறி உட்காந்துங்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவர் சொன்னது ஞாபகம். அவர் இதுமே அதான் நீங்கள் அது மாதிரி உட்கார வச்சு அவர் சொன்ன மாதிரி 2 தீபம் போட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த காதில் அந்த அப்பா அந்த வெள்ளியை ஊதணும். ஜீவன் நின்று போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து, ஆனால் இதுதான் ஜீவ சமாஜ்னு அப்போ எங்களுக்கு உள்ளபடியே புரியாத ஒரு வயசு வந்து சின்ன வயசு தானே. இதுதான் அவர் சொன்னதை நாங்கள் செஞ்சோம், அவ்வளோதான். அதில் வந்து இப்படி போயிட்டு இருக்குங்க. அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பா விழாவுக்கு வந்து அந்த கஞ்சி வாயை காய்ச்சி கூடாத ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன நேரம் நானும் இந்த தம்பி எல்லாம் சேர்ந்து எதிர்ப்புகள் தான் வித்தியார்த்திங்க கிட்ட கொஞ்சம் எதிர்ப்பு தான். வித்தியா விழாவை வந்து நீங்க மாத்தி செய்யுங்க, அது அன்னைக்கே எப்படி செய்யலாம். அங்கங்கே வந்து வசூல் பண்ணி கஞ்சி ஊற்றினோம்னா ஒரு தடவை 300 ரூபாய் மீந்து போச்சு. எங்களுக்கு ஒரு சந்தோஷம், 300 ரூபாய் இந்த வருஷம் பூரா நம்ம கரண்ட்டு பில்லு கட்டிடலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கே ஆள் யாரும் வர்றதில்லை. சரின்ட்டு என்ன கரண்ட்டு பில்லு கட்டிடலான்னு சந்தோஷம் போட்டோம். அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு 10 நாள் கூட எங்களுடைய சந்தோஷம் நீடிக்கலை. என்னது 850 ரூபா கரண்ட்டு பில்லு வந்துச்சு. மாமூலாக பட்டு கட்டி வச்சு வாங்கி ஒரு 30-40 ரூபா கட்டுவோம். 300 ரூபா கையில் இருக்குது. 500 ரூபாய்க்கு சுத்தமாக வையே கிடையாது. ஓடுறோம் ஓடிடுறோம், யாரை கேட்டாலும் 100 ரூபாய் மளிகை 100 ரூபா முடிச்சா கொடுப்பாங்க, 500 ரூபாய் யார் கொடுப்பாங்க அப்படின்னு இந்த இதே வாக்கியத்தில் 2 பேரும் உட்காந்துன்னு தேதி கடைசி தேதி குழம்பு. அப்புறம் ஒன்றும் புரியல. அந்த தியானம் பண்ணுற மாதிரி ஒரு வல்லப்படம் அந்தாண்டி வச்சுட்டு அந்த கோட்டை தான் சென்ட்ரல் அங்கே போயிட்டு இந்த கரண்ட் பில் அட்டையை வச்சுட்டு, ஐயா எங்கள் பொய் சாணிக்கும் உங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட பை இல்லை, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டோம். நீ மொத்தம் 300 ரூபாயா ஏற்கனவே கட்ட ஒரு 35 ரூபாய் கையில் இருக்குது, 50 ரூபா கட்டிடுவோம். நீ கரண்ட்டு பில்லு கட்டினா கட்டு, இல்லை பையப்படி இருட்டில் இருந்தில்ல கரண்ட்டு கட் ஆகிட்டு அந்த மாதிரி இருட்டிலையாவது அது உன்னுடைய விருப்பம் தான். எங்கள் போய் தெளிக்கினே வந்து இங்கேயே உட்காந்து மனசு கேட்கல, இல்லம் கட்ட முடியல, வையும் இல்லை சொல்லி ஒரு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. சேலத்தில் வந்து ஒரு தம்பி வந்தாப்புல, அவர் அப்படியே ஒரு சுற்று வந்தால் நாங்கள் வாங்கையான்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கோம். வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆசிரம்பா என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணுறோம். சரி நான் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டான்னு, இதுதான் அவர்கிட்ட சண்டை போடுங்க மனுஷன் நினைக்கிறேன்.
எத்தனை ஐயா வண்டை வச்சுருப்பாங்க, போட்டா வண்டை வச்சுட்டாரு. அப்புறம் இருக்கிற கூட்டம் போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நாங்கள் பில்லை கட்டிட்டோம். அதில் எங்களுக்கு ஒரு அப்பா பிள்ளை முதல்ல எங்களுக்கு ஒரு அப்பா செயல்படுறாரு ஒரு நம்பிக்கை. அது உள்ளபடி இது கையாக இருந்தாலும் ரொம்ப கண்ணீரோட வேண்டிய கட்டம் அந்த கட்டம். அது புரியாத ஒரு அதிர்ச்சி. அப்புறம் என்னாச்சு, அதே வருஷத்தில் விழா வந்தது, குரு பூஜை இருந்துச்சா. அப்போ என்ன பண்ணோம், அதேமாரி பொய்துக்கு வந்தோம், தீபம் போட்டு இப்படி உட்காந்தோம். பொய்து வண்டியாக தான் ரேஷன் அடிச்சு நெய் எடுத்து ஒரு விழா போய் வாங்குவோம். தினியும் உட்காந்துட்டு தினியும் அதேமாரி ஒரு பேசுகிறோம். அப்பாவது நாளைக்கு ஜென்மதின விழா, ஒரு 500 பேருக்கு சோறு போடலாமா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறோம். அதுக்கு என்ன நாமளாக போட போகிறோம், அப்பா தானே போடலான்னு ஒரு தமாஸ் தான் ஐயா பண்ணோம். அந்த சொல்லி அதே கரண்ட் பில்லு எப்படி இருந்தால் அதேமாரி ஒருத்தர் மூஞ்சி முகமே தெரியாது. இப்போ தான் எண்ணெய் வச்சுட்டு போனார், அந்தமாரி ஒருத்தர் வந்தார், ஒரு அரிசியை தந்தார். அது அங்கே நிற்கிது. என்ன பண்ணால் ரோட்லேயே இருக்குது, ரோடு எங்களுக்கு கிட்ட இருந்துது. அப்போ என்ன ஆச்சு, இது எங்களுக்கு யாரும் நொய்யே கொடுக்க மாட்டாங்க, அரிசி ஐயா கொடுக்க போகிறாங்க, ஏன்னா கோயிலுக்கு கொடுப்பாங்க, எடுத்துன்னு போங்க. ஏன்னா அவர்கிட்ட சண்டை போட்டையோ யாரும் தானே, யாருப்பா கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்ட்டு அவர் அங்கேயே போட்டார். அந்த மூட்டை அப்படியே இருக்குது. இன்னொருத்தர் வந்து பச்சை பண்ண அவர் நோய் கொடுக்குற ஒரு வருஷம் அவர் அங்கே போய் ஒரு சிப்பை தந்தார். அந்த ஒரு சிப்பத்தை இங்கே போட்டார். சரி, 2 சிப்பத்தை பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறாங்க வராங்க பாரு, என்னப்பா சிப்பெல்லாம் கேட்டாங்க. ஆமாம், எங்கள் அப்பா வந்து குரு பூஜை. அப்புறம் நான் என்ன செய்தேன், விருப்பம் என்னென்ன செய்யணும், ஒருத்தர் மளிகை சாமான் எடுத்துனார், இன்னொருத்தர் வந்தார் கன்னியாகுமரி எடுத்துனார், ஒருத்தர் வந்தார் காய்கறி ஏற்றினார். அவருடைய மொத்த திருவிழாவுக்கு உண்டான பொருள் பூரா 8 மணிக்கெல்லாம் வந்துச்சு. நாங்கள் அந்த இடத்த விட்டு நீ எழுந்துக்கவே இல்லை, மொத்தம் வந்துடுச்சு. இப்போ எங்களுக்கு தூக்கம் வரல. என்னடா ஏதோ தமாஷா பேச போனப்போம், அப்பா இந்த மாதிரி பண்ணுறாரு, நமக்கு ஆக தெரியாது, அடிக்க தெரியாது, சமையல்காரங்க இதெல்லாம் எப்படி வழி நடத்துறது அப்படின்னு. இப்போ எனக்கு சரி நடந்து இந்த கிள்ளி மரத்தில் இருக்கிற குட்டிக்குள்ளே ஒட்டி கல் வாங்கும்போது அக்கம் பக்கத்தில் ஒரு 2-3 குண்டானை வாங்கிட்டு போஸ்டில் போடுறோம். தண்ணி முதல்ல காய வைப்போம், அப்புறம் கதை ஆகட்டுன்னு. அங்கே நல்லா தண்ணி சாப்பிட்டு ஒருத்தர் அந்த பின்னால் அங்கே படுத்துருந்தார். அவர் ஒரு கல் மேலே ஆஞ்சநேயர் கோயிலுக்குது, அதுவே சாராயம் வித்த இடம் தான். அவர் என்ன பண்ணார், இந்த பூசலம் என்ன பண்ணார், அவர் ஏற்றினார் போது திரும்பி. என்னையா பண்ணுறீங்கன்னு, எங்கள் அப்பாவுக்கு குரு பூஜை சமைக்கிறோம். ஏன் சமையல்காரன் இல்லைன்னு அச்சு பருப்பை 8 மணிக்கு வந்து நாங்கள் எந்த சமையல்காரையா தேடுறதுன்னு, நான் சமையல்காரன் சமைக்கிட்டான்னு. சரி ஐயா. அப்புறம் என்ன ஆச்சு, அவனை பார்த்தா 60 ரூபா இருந்தது. போனான், எங்கே குடித்தான், எங்கே போனான், வள்ளின்னு தள்ளி திரும்ப கொடுத்துன்னு எல்லாம் வள்ளியை சொக்கா போட்டு பிராமணம் மாரி வந்து சமைச்சார். அன்னைக்கு தானே நிறைய பேர் 500 பேருக்கு மேலேயே சாப்பிட்டாங்க. அப்புறம் அடிச்சுட்டு அப்படின்னு இது அன்னையிலேருந்து இந்த விழா நாங்கள் பண்ணலை. இந்த வருஷம் கூட எங்கள் கையில் இருந்தது ஒரே ஒரு 50 ரூபா தான். காசுலாம் இருக்காது, அந்த 50 ரூபாயில தான் இப்போ இந்த கட்டணம் கட்டியாச்சு. இப்போ விழா பண்ணி 53,000 ரூபாய் கடனில் தான் இருக்குது. அந்த புக்கு தூக்கி போன பௌர்ணமி ஆலோசனை மீட்டிங்னு சொல்லிட்டு யாரும் வரல. புக்கு தூக்கி அப்பால வச்சுட்டு 53,000 ரூபாய் கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட உத்தரவு விட்டோம். எங்களுக்கு இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரை எம்டி யாருன்னா அவர் தான், எங்களுக்கு நிர்வாகியும் அவர் தான். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விழா பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி அது உன்னுடைய சௌகரியம் தான். மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு என்னடான்னா ஒரு விழான்றது வந்து அவருக்கு ஒன்றும் பெருமைகள்லாம் கிடையாது. ஒரு மக்களுக்கு இந்த இடம் இருக்குதுன்றத ஒரு காட்டுறதுக்கு ஒரு காரணத்துக்கு தான் இந்த விழாலாம் நடக்குது. மற்றபடி அதனால் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த எண்ணத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அது கரெக்டாக இந்த 1 மாதத்தில் கரெக்டாக எல்லாமே வந்து சேர்ந்து போச்சு.